ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் செல்வம். இன்றைக்கி நம்மளோட என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பராக வேறு லெவலில் இருக்கக்கூடிய வாட்டர் எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்த உடனே உங்களுக்கு வந்து இவ்வளோ சூப்பராக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க. அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்க போது அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச முடிய வீடியோ பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சால்ட் வாட்டர் ப்ளஸ் நார்மல் வாட்டர், இது ரெண்டையும் வந்து நம்ம இங்கை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டுலேயும் நம்ம இங்க் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 கிளாஸில் வாட்டர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் வாட்டர், இது வந்து சால்ட் வாட்டர். சால்ட்டு வந்து அதிகமாக கரைச்சிக்கோங்க, ரொம்ப கம்மியாக கரைச்சிடாதீங்க. ஒரு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கேன்னா, நீங்களும் நிறைய கரைங்க, அப்போ தான் வந்து இது ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து இந்த இங்க் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மை பெண்ணுக்கெலாம் உதவணும், அந்த இங்க் வந்து நான் ஊசியில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து நார்மல் வாட்டரில் ஃபஸ்ட்டு விட போகிறேன். என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். அது வந்து அப்படி டேரெக்டாக வந்து நான் மையை விட்டோன்னா தண்ணிக்குள்ளே கீழே அடியில் போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சால்ட் வாட்டரில் போடலாம். அது என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். நிறைய விட்டுட்டோம், ஆனால் அது வந்து கீழே போகவே இல்லை. இப்போ பாருங்கள், நார்மல் வாட்டருக்கும் சால்ட் வாட்டருக்கும் என்ன வித்தியாசம்ட்டு. இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டென்சிட்டி தான். சால்ட் வாட்டரில் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ இப்போவும் சொல்கிறேன், நார்மல் வாட்டரில் கம்மியாக இருக்கும். அதனால தான் இப்படி ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இப்போ நம்ம 2 வாட்டரையும் ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மல் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணுவோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணால் கூட அது ப்ளூ கலரில் ஆகிடுச்சு. இப்போ வந்து சால்ட் வாட்டரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம், அது ஆட் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். ஆட் ஆக தான் செய்யுது. இருந்தாலும் வந்து இது வந்து லைட் கலரில் இருக்குது, இது வந்து திக்காக இருக்குது. ஆனால் இதில் நம்ம அதிகமாக போட்டிருக்கோம், அதான் காரணம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. ஆனால் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது. இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது, இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, தேன், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து ஆயில், 3 வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ நம்மக்கிட்ட வந்து 3 ப்ராடக்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேன் வந்து கிளாஸில் கொஞ்சோண்டு தான் ஊற்றி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் ஆவண தேன், அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் இருக்குது. எண்ணெயும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணியை வந்து தேனில் ஊற்றலாம் கிளாஸில். என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ அதுக்கு மேலே வந்து நான் எண்ணெயை ஊற்றுறேன். தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலாம். இப்போ அதுக்கு மேலே நான் எண்ணெயை ஊற்றுறேன். இப்போ என்ன ரியாக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். எண்ணெய் வந்து இதில் மிதந்துக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு கீழே இவ்வளோத்துக்கு வந்து வாட்டர் இருக்குது. வாட்டர் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு கீழே வந்து தேன் இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சூப்பராக இருக்குது. நம்ம வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டோம். இப்போ 3வது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டென்சிட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வைக்க போகிறோம். டென்சிட்டி எதுக்கு அதிகமாக இருக்குது, எதுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து குழப்பமாக இருக்கும். டென்சிட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பராக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சிரஞ்சு எடுத்துக்கோங்க. சிரஞ்சு வந்து பெருசாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் எடுத்துக்கோங்க. இது என்கிட்ட சின்னதாக நான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர், இது நார்மல் வாட்டர் தான். நார்மல் வாட்டரில் நம்ம கலர் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் வாட்டரில் 2 ஸ்பூன் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணி ரெட் கலர் வந்து கலந்து வச்சுருக்கோம். இது வந்து நார்மல் வாட்டர் தான், எல்லாமே நார்மல் வாட்டர் தான். இதில் வந்து 4 டீஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 8 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி அப்புறம் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். நார்மல் வாட்டர் தான். ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனை எடுத்துக்கோங்க. ஸ்பூனை எடுத்துகிட்டு இதை நல்லா அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு, நல்லா கரைஞ்சிடுச்சு, சுகர் நல்லா கரைஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கலர் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதிகமாக இதில் வந்து சுகரை கரைச்சிருக்கோமோ அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போட போகிறோம்.
கொஞ்சம் ஒரு தோன்ற அளவு போட்டுக்கோங்க. கிளாஸில் தெரிகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போட்டுட்டோம். இப்போ வந்து ஒரு காவாசி வந்து ஆட் ஆகிடுச்சு கத்தரிப்பு கலர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம 8 ஸ்பூனு ஆட் பண்ண சுகரை நம்ம போட்டோம். அடுத்து வந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணதை நம்ம போட போகிறோம். இது வந்து எப்படி போடணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக அப்படி ஸ்பூன் வச்சு போட்டுறக்கூடாது. நம்ம வந்து அதுதான் நம்ம இன்ஜெக்ஷன் வச்சுருக்கோம், ஊசியில் வந்து கண்டிப்பாக இந்த ஊசி இருக்கணும். இந்த மேலே உள்ள ஊசி இருந்தால் தான் அது உரியணும். இதை வச்சு எடுத்தால் கூட அது வந்து ஆட் ஆயிரும். அதனால் நம்ம வந்து ஸ்லோவாக தான், ஒரு பொறுமை தேவை. நம்ம வந்து இப்படி உரியலாம். உறிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இப்படி வச்சுட்டே நீங்கள் அப்படி மெதுவாக ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் அது கலக்காது, இல்லைன்னா அது மொத்தமாக ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்தரிப்பு கலரோட நம்ம வந்து எல்லோ கலரை வந்து ஆட் பண்ணிட்டோம். அதை ஆட் பண்ண உடனே கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ ரெட் கலர் ஆட் பண்ணலாம். ரெட் கலர் வந்து அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் கலர் ஆட் பண்ணி பார்த்தா என்ன கலர் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம ரெட் கலர் வந்து அதே மாதிரி நம்ம வந்து ஊசியை வச்சு எடுத்துகிட்டு பொறுமையாக தான் நம்ம வந்து பண்ணணும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை தேவை. பொறுமை இல்லைனா எதுவுமே நம்ம வந்து சாதிக்க முடியாது. பட் அதனால் பொறுமையாகவே நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கலர் ஆட் ஆகிடுச்சு. எல்லா கலரையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து கேமராவில் வந்து அந்தளவுக்கு தெளிவாக தெரியுமான்னு தெரியல. ஏன்னா என்னோடய கண்ணுக்கு வந்து எல்லா கலரும் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக தெரியுது. கேமராவில் வந்து உங்களுக்கு தெரியலனா நீங்கள் வந்து வீட்டிலேயே பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கே தெரியும் டேரெக்டாக. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே வந்து கத்திரி கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் இருக்குது. எல்லோ கலர் வந்து லைட்டாக மறைஞ்சிருச்சு. ரெட் கலர் மட்டும் தான் கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே ரெட் கலர் இருக்குது. அதுக்கு மேலே வந்து ப்ளூ கலர் தான் வச்சு நாங்கள் நார்மல் வாட்டரில் இருக்கக்கூடிய ப்ளூ கலர் தான் விட்டுருக்கோம். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை தான் விட்டுருக்கோம். ஆனால் வந்து பிளாக் கலர் மாதிரி ஆகிடுச்சு. அது அந்த கலரோட ஆட் பண்ணதுனால அப்படி தெரியுது. இப்போ வந்து இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம 8 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணோம். அது வந்து டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் வந்து நம்ம 4 ஸ்பூன் தான் ஆட் பண்ணோம். அதனால் இதோட இது டென்சிட்டி கம்மியாக இருக்கும். அதனால் இதோட இது மிதக்குது. ஸோ இதை விட அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 2 ஸ்பூன் தான் நம்ம ஆட் பண்ணோம். அதனால் இதை விட இது டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து இது அதுக்கப்புறம் மிதக்குது. இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம வந்து ஒன்றுமே ஆட் பண்ணலை. அதனால் இது வந்து டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். இது வந்து நார்மல் வாட்டர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. டென்சிட்டி தான் இதுக்கு வந்து முக்கிய காரணம். நம்ம 4வது பார்க்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈனோ இருக்குது பார்த்தீங்களா, ஈனோவையும் ஃபெவிகால் கம் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அப்படி பொங்கி ஒரு பால் மாதிரி ஆயிடும். அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறம் ஒரு பவுலு, அதுக்கப்புறம் ஈனோ பாக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபெவிகால் கம்மு. இப்போ வந்து ஃபெவிகால் கம்மை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த பவுலில் எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். இப்போ என்கிட்ட வந்து இந்த பாட்டிலில் ஒரு பாதி இது இருக்குது. நான் நிறையா போடுறேன். எவ்வளோ போட்டிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். இருக்கிறது அவ்வளோத்தையும் கொட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈனோ இருக்குது. ஸோ ஈனோவை வந்து உள்ளே போட போகிறோம். ஃபுல்லாக வந்து ஒரு பாக்கெட்டே வந்து நான் உள்ளே போடுறேன். ஈனோவை ஃபுல்லாக போட்ட உடனே என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்பூனை வச்சு அப்படி மிக்ஸ் பண்ணலாம். என்ன ரியாக்ஷன் வருது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். பெருசாக அப்படியே ஊதுது. ஏதோ வந்து ஹோட்டலில் மாவு பண்ணிடுற மாதிரி இருக்குது. க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள். எப்படி இருந்தது எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இதுங்க நான் மொத்தமாக அப்படி பால் மாதிரி எடுத்துடுறேன் இப்போ கையில். இதை அப்படி காய வச்சு நம்ம விளையாட கூட செய்யலாம். எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை அப்படி வெயிலில் காய வச்சா கூட பாருங்கள் முட்டையாக வருது. எல்லாம் ஈனோ தான். ஸோ ஈனோ வந்து ஒரு கேஸ் இருக்கும்ல, அந்த கேஸ் தான் அப்படி லீக் ஆகுது. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி இதை நான் நேற்று அந்த வீட்டில் பண்ணி பார்த்தேன். அதில் வந்த ரிசல்ட்டு தான் இந்த ஒரு பால் பாருங்கள் எப்படி இருக்குது. கோழிக்காய் மாதிரி இருக்குது. அதோட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. இது வந்து நான் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்க யாராவது இருந்தீங்கன்னா அந்த மாதிரி கோழிக்காய் மாதிரி ஏதாவது பண்ணி விளையாடுங்க. சூப்பராக இருக்கும். பஞ்சு மாதிரி இருக்கும். அமைச்சாகவும் இந்த சோயாபீன்ஸ் வந்து இந்த பிரியாணிக்கு போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. 5வது நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சால்ட் வாட்டரையும் நார்மல் வாட்டரையும் மொத்தமாக மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சூப்பராக வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்க போகுது. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 2 கலர் வாட்டர் இருக்குது. இது வந்து சால்ட் வாட்டரு, இது வந்து நார்மல் வாட்டர். இது வந்து எல்லோ கலரு, இது வந்து ப்ளூ கலர். இது வந்து இங்கை தான் நான் கலந்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுட் கலர்ஸ் நான் கலந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கோங்க. ஃபார்ம் ஷீட்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கார்போர்ட் அட்டை அப்படி இல்லைனா ஏதாவது ஒன்று இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. தெர்மாகோல் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சால்ட் வாட்டரை நம்ம மூடுறோம். சால்ட் வந்து அதிகமாக கரைச்சி வச்சுது. நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, அதுதான் இது. அந்த இது தான் அப்படியே நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அப்படி மூடிட்டு இப்போ நம்ம அப்படி சால்ட் வாட்டரை நம்ம நவுத்தலாம். அப்படி தலைகீழ மாற்றிடுங்க. இப்போ வந்து கை எடுத்திங்கன்னா உளுந்துரும். ஸோ அதனால் கை எடுக்காமல் கரெக்டாக அந்த இதில் வச்சுருங்க. வச்சுட்டு மெதுவாக உருவுங்க. என்ன ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ க்ரீன் கலரில் மாறிடுச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்லாமல் இருந்தாலும் க்ரீன் கலரில் சூப்பராக மாறிடுச்சு. வேறு லெவலில் இருக்கக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம 5 எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வேறு லெவலில் பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம் பார்த்தீங்களா அந்த இங்கை வச்சு, அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம டார்க்மேன் vlogger சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.